என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 22/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் துணையின்றி நமக்கு ஏது வாழ்வு? அவரின்றி நாம் இல்லை. அன்னையின் அன்பும் பரிந்துரையும் நம்மை தினம் வாழ வைத்து கொண்டு வருகிறது. அன்னை மரியா நமக்காக தினம் இறைவனிடமிருந்து நம் தேவைகளை சந்தித்து இறைவனிடம் பெற்று தருகின்றார். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 102, 7, 8, 9. நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன், கூரை மேல் தனிமையாய் இருக்கும் பறவை போல் ஆனேன். என் எதிரிகள் நாள் முழுவதும் என்னை இழித்துரைக்கின்றனர். என்னை எள்ளி நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர். சாம்பலை நான் உணவாக கொள்கின்றேன், என் மதுக்கலவையோடு கண்ணீரை கலக்கின்றேன். இன்றைய வாசகம் ரூத்து 1:1-3-6, 14, 16, 22. இன்று அரசியான புனித அன்னை மரியாவின் நினைவு விழா. மற்றும் இன்றைய வாசகத்தில் நகோமி அவரிடம், இதோ பார்வன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள், அவளைப் போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீ வற்புறுத்த வேண்டாம். நீ செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தன் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். இதேபோல் இன்றிருக்கும் உலகில் அனைத்து மருமகள்களும் தன் மாமியாரை போல் ஒன்றித்து அவரோடு ஒத்துப்போய் வாழ்ந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். குடும்பங்களில் பிளவும் சண்டையும் ஏற்படாது. உம்முடைய இனம் என் இனம், உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய தெய்வமே எனது தெய்வம். ஆனால் இன்றோ என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எனக்குன்னு எங்கள் தெய்வம் நாங்கள் வைக்கிறது தான். எனக்கு சென்ட் ஆண்டோனி, எங்கள் ஃபேமிலியில் சென்ட் ஆண்டோனி, எங்கள் ஃபேமிலியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா, எங்கள் ஃபேமிலியில் இது தான். ஆனால் பாருங்கள், அவள் எது அந்த மருமகள் மாமியார் ஒத்துக்கொண்டாரோ அதையே மருமகளும் உம்மோடு நான் இருப்பேன், எல்லாவற்றிலும் உமக்கு முழுமையாக நான் இருப்பேன் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்கின்றார். இன்றைய வாசகம் மத்தேயு 22, 34, 40. முதன்மையான கட்டளை சதுசேயரை வாயடிக்க செய்தார் இயேசு என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகர், திருச்சட்ட நூலில் சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உமக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். செய்வதை முழுமையாக செய்வோம். திருச்சட்டத்தில் தலை சிறந்த முதன்மையான கட்டளையாக இயேசு முன்வைப்பது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இக்கட்டளைகளில் முழு என்னும் சொல் 3 முறை பயன்படுத்தப்பட்டு நம் கவனத்தை ஈர்க்கின்றது. நாம் எதை செய்தாலும் அரைக்குறையாக செய்யாமல் முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். இறைவனை அன்பு செய்வதும் அவ்வாறு முழுமையாகவே செய்ய வேண்டும். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். 2 கொரிந்தியர் 9:6 என்னும் இனத்தவர்க்கேற்ப நாம் இறைவனை முழுமையாக நிறைவாக அன்பு செய்வோமாக. என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். திருப்பாடல்கள் 86:12. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை எழுத்திடு. திருப்பாடல்கள் 103:1 என்பதே நம் மன்றாட்டாக இருக்க வேண்டும். நாம் தினம் முழு இதயத்தோடு முழு ஆன்மா முழுமையாக என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் என்பதே. ஒரு பெரிய தொழிலதிபர் ரத்தன் டாட்டா என்பவர் அவருடைய தொழிலாளி வீட்டிற்கு செல்கிறார். அப்பொழுது அந்த வயதானவர், ஐயா, உங்கள் கம்பெனியில் நான் 38 ஆண்டுகளாக பணியாற்றினேன். இதோ என் மகன் இறந்து விட்டான். என் பேரப்பிள்ளை படிக்க வைக்க என்னால் முடியவில்லை. அதனால் என்று அவரிடம் உள்ள குறையை சொல்லி அழுகிறார். அதனால் அவன் கூலி வேலைக்கு செல்கின்றான் என்று. உடனே அன்று அவர் எடுத்த முடிவு, இனி நாம் இருக்கும் வரை இந்த உலகில் யாரும் வேலைக்கு செல்லக்கூடாது, கூலி வேலைக்கு சிறு பிள்ளைகள் செல்லக்கூடாது என்பதற்காக
அவருடைய கம்பெனியில் இருந்த அனைவருக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார். அதேபோல் உணவுக்கும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய உழைப்பில் 50% அந்த எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணி அன்று தான் முதல் அவருடைய எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்பதை ஆரம்பித்தார். அந்த ஒரு மனிதரால் அதான் ஒருவருக்கு செய்யும் பொழுது முழுமையாக அனைவருக்குமே செய்தாரே. அதான் உலக பிரகாரமாக வாழும் முதலாளியே இப்படி இருக்கும் பொழுது நம்மை படைத்து வாழ வைத்து கொண்டு வருகிற நம் முதலாளி, நம் இறைவன், நம் கடவுள் நம்மை எப்படி அன்பாய் ஆதரிப்பார், நம் தேவைகளை எப்படி சந்திப்பார் என்பதை நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். முழுமையாக இறைவனுக்கு நாம் உள்ளங்களை ஒப்பு கொடுப்போம். நம்மை நாம் நேசிப்பது போல் அந்த 2 கட்டளைகளையும் நாம் பிடித்து கொள்வோம். அதில் நாம் வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.